2026 ஏப்ரல் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி நேயர்களே, குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்க முடியும். வீண் பேச்சுக்களை தவிர்க்கவும். அடிக்கடி செல்லும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் சிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மன உறுதி அதிகரிக்கும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் வளரும். உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் பாக்கியம் உண்டாகும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உறவினர்கள் உறுதுணையாக இருப்பர். உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. கடகராசி அன்பர்களே, சொந்த பந்தங்களிடம் கருத்து வேறுபாடு நீங்கும். உடல் சீராகும். அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரம் சிறக்கும். சிம்மராசி நேயர்களே, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க முடியும். பிரார்த்தனைகள் தாமதிக்காமல் நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் திட்டமிடல் அவசியம். நெருங்கிய உறவினர்கள் ஆதரவாக இருப்பர். திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார நிலை உயரும். தெய்வ நம்பிக்கை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடியும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்ப சிக்கலை சமாளிக்க முடியும். புது நண்பர்களால் நிறைய நன்மை உண்டு. அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறக்கும். மகர ராசி அன்பர்களே, புது முயற்சிகள் இருந்த தடையில் நீங்கும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். கும்பராசி நண்பர்களே, பல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும். வெளிவட்டார பழக்கங்கள் சாதகமாக முடியும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் விருத்தியடையும். மீனராசி அன்பர்களே, குடும்ப கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். பெரியோர்களின் அறிவுரையை ஏற்பது நல்லது. வாகனத்தில் மெதுவாக செல்லவும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். நன்றி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.